சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கவியரசர் கண்ணதாசன் என்பவர்கள் ஒரு சகாப்தம். இந்த இரண்டு மாபெரும் சக்திகளும் இணையும்போது அங்கே வெறும் பாடல்கள் பிறப்பதில்லை, அங்கே ஒரு கலைப்படைப்பே பிறக்கிறது. ஆம், இன்று நாம் பார்க்க போகும் சம்பவம் இவர்களின் கூட்டணியில் உருவான பாடல்கள் எப்படி தமிழ் சினிமாவின் அடையாளமாக மாறின என்பதை பற்றியதுதான். சிவாஜி கணேசன் ஒரு பாடலை பாடும்போது அல்லது அதில் நடிக்கும்போது அவர் அந்த பாத்திரமாகவே மாறிவிடுவார். ஒரு காதலனாக, ஒரு மகனாக, ஒரு தந்தையாக அல்லது ஒரு மன்னனாக அவர் திரையில் நிகழ்த்தும் மாயாஜாலத்திற்கு கண்ணதாசனின் வரிகள் ஒரு உயிர் நாடியாக இருந்தன. கண்ணதாசன் ஒரு பாடலை எழுதும் முன் சிவாஜி அந்த படத்தில் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறார் என்பதை துல்லியமாக உணர்ந்து கொள்வார். இந்த காட்சிக்கு இவ்வளவு சோகம் போதும், இங்கே இவ்வளவு கம்பீரம் தேவை என்று கண்ணதாசன் முடிவு செய்வார். சிவாஜி கணேசனின் அந்த அகன்ற கண்கள் பேசும் மொழியை தனது வார்த்தைகளால் முழுமைப்படுத்தியவர் கண்ணதாசன். பலமுறை சிவாஜி கணேசனே சொல்லியிருக்கிறார், கண்ணதாசன் வரிகள் இருந்தால் நான் நடிக்கவே தேவையில்லை, வரிகளே என்னை நடிக்க வைத்துவிடும் என்று. ஆம், பாடல்கள் உருவாகும் அந்த நேரத்தில் கண்ணதாசன் மற்றும் சிவாஜிக்கு இடையே ஒரு இரகசிய மொழி இருந்தது. பல பாடல்கள் அந்த இடத்திலேயே மாற்றப்பட்டவை, செதுக்கப்பட்டவை. ஆம், ஒரு உணர்ச்சிகரமான காட்சியில் இயக்குனர் சொன்னதை விட சிவாஜியின் நடிப்புக்கு ஏற்றபடி கண்ணதாசன் வரிகளை மாற்றி கொடுப்பார். அங்கே எவ்விதமான ஈகோவும் கிடையாது. சிவாஜி தனது நடிப்பின் உச்சத்தை தொடுவார் என்றால் அதற்கு சவாலாக கண்ணதாசன் தனது வரிகளின் உச்சத்தை தொடுவார். டி.எம். சௌந்தரராஜனின் குரல், சிவாஜியின் உடல் மொழி, கண்ணதாசனின் வரிகள், இந்த மூன்றும் சேர்ந்தபோதுதான் அந்த பாடல்கள் இன்றும் நம்மை உறைய வைக்கின்றன. அந்த பாடல்களை கேட்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் ஒவ்வொரு முறையும் நாம் அனுபவிக்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் இருந்த அந்த மூவரின் புரிதல்தான் காரணம். ஆம், இன்றைய வேகமான காலகட்டத்தில் பாடல்கள் வருகின்றன, போகின்றன. ஆனால் சிவாஜி கணேசன், கண்ணதாசன் கூட்டணியில் வந்த பாடல்கள் ஏன் இன்றும் நம் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கின்றன? ஏனென்றால் அந்த பாடல்கள் வெறும் வார்த்தைகளின் கோர்வை அல்ல, அவை மனித வாழ்வின் தத்துவங்கள். அவர்கள் பேசியது காதல், பிரிவு, நட்பு, தேசபக்தி என அனைத்தும் எந்த ஒரு செயற்கையும் இல்லாமல் மிக இயல்பாக அவர்கள் சொன்ன அந்த தத்துவங்கள் இன்றும் பல இளைஞர்களுக்கு வாழ்வின் பாடங்களை சொல்லிக் கொடுக்கின்றன. ஒரு பாடலாசிரியரின் தனது கவிதையின் மூலம் ஒரு நடிகனை எப்படி உலகிற்கு அறிமுகம் செய்ய முடியும் என்பதற்கு இந்த கூட்டணி ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆம், சிவாஜி கணேசன் என்றென்றும் நடிகர் திலகம், கண்ணதாசன் என்றென்றும் கவியரசு. இவர்கள் இருவரும் இணையும் போது உருவான அந்த பாடல்கள் தமிழ் சினிமா இருக்கும் வரை அழியாது. இது போன்ற சினிமா ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய பலம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.